தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 40 எம்பி தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ளார் காங்கிரஸ் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு தாவியது. தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தருகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் உள்ளன. தற்பொழுது 2029ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அகில இந்திய அளவில் தனது செல்வாக்கை காண்பிப்பதற்காக, பிரதமர் பதவியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றி கழகம் களமிறங்கியுள்ளது. வருகிற லோக்சபா தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்தால் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 20 எம்பிக்கள் பெறலாம் என காங்கிரஸ் கனவு கண்டிருந்தது. ஏற்கனவே கடந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 10 எம்பிக்களை பெற்றது. இந்த முறை தமிழக வெற்றி கழக கூட்டணியில் 20 எம்பிக்களை பெறலாம் என திட்டமிட்டிருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 40 எம்பிக்களிலும் தனித்து போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய பாராளுமன்ற தொகுதிகள் 40 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இது காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி தந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுக கூட்டணிக்கு செல்லுமா அல்லது மற்ற கட்சிகளை இணைத்து தனியாக ஒரு புதிய கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தவேகா கூட்டணியில் 20 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தமிழக வெற்றி கழகமோ 5 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறியிருந்தது. தற்பொழுது 40 தொகுதிகளிலும் களமிறங்குகிறது தமிழக வெற்றி கழகம்.